நிறைய பேர் பிஸ்னஸ் காணாமல் போகிறதுக்கு காரணம் வந்து ஐடியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ராப்ளம் சால்விங் கூட நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா குளோபலைசேஷனாக ஃபஸ்ட்டு எடுத்துடுறாங்க. அதாவது உலகத்தையே நான் வந்து என்னுடைய அந்த பொருள் வந்து மாற்றிடும். முதல்ல நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஏஐ ஐடியா கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஏஐ ஐடியா கொடுக்குது. இப்போ நாங்கள் வந்து ஸ்கேலிங் வித் ஏஐன்னு ஒரு ஆப் வச்சுருக்கோம். அதுவும் உங்களுக்கு ஐடியா கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ChatGPT மாதிரி ஒரு ஜெனரலைஸ்டு ஏஐயில் போயிட்டு எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியான்னு கொடுக்குன்னு கேட்குறீங்கன்னு வச்சிங்களேன், அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோக்கும் இப்போ நீங்கள் இந்த ஆப்பில் போயிட்டு எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுன்னு கேட்குறீங்கன்னா இதனுடைய சக்ஸஸ் ரேட்டுக்கும் பல மடங்கு வித்தியாசம் இருக்கும். நிறைய டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்கார். ஏன்னா இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு முடிவுன்றது பிஸ்னஸ் ஓனர் எடுக்க முடிவுன்றது அவரை மட்டுமே பாதிக்கிறது இல்லை. மேபி அந்த டிசிஷன்ஸ்லாம் சரியான டிசிஷன்ஸாக இருந்து போயிருந்தா கூட நீங்கள் இங்கே உட்காந்துக்கு பதில் நீங்கள் ஏதோ அமெரிக்காவில் ஒரு பில்லியனராக கூட இருந்திருக்கலாம். அரௌண்ட் ஒரு 2000 பிஸ்னஸ் பீப்புள், அதில் வெரைட்டி ஆஃப் கேட்டகரிஸ் எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களோட சக்ஸஸ் ரேஷியோவை ஆல்ரெடி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கோ அந்த ஸ்டேஜில் இருந்து அவங்க ஸ்கேலிங் ஆகிறதுக்கு நிறைய வந்து ஒர்க் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னீங்கன்னா எல்லாராலையும் அது வந்து சாத்தியம்தான். ஆனால் தொடங்கக்கூடிய 100 தொழிலில் கிட்டத்தட்ட 98% தொழில்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல்வியை தான் தழுவுது. 2% தொழில் தான் வந்து வெற்றிகரமாக வந்து நடைபெறுது. அப்போ வெற்றிகரமாக நடத்துகிறவங்களுடைய ஃபார்முலா என்ன, தோல்வி அடைஞ்சவங்க எந்த இடத்துல அவங்க வந்து ரொம்ப தப்பு வந்து பண்ணுறாங்க, இதை எப்படி சரி பண்ணலாம். ஒரு ஐடியேஷன்லேருந்து ஒரு பெரிய ஸ்கேலப்புக்கு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை நாம் வந்து கரெக்டாக வந்து பிளான் வந்து பண்ணணும். நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த தொழிலை எப்படியெல்லாம் அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்னு தெரியாத ஒரு தொழிலை நீங்கள் தொடங்கவே தேவையில்லை. அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட மென்டார் வந்து வாங்கிக்கலாம். அப்படியான ஒரு ஸ்பெஷல் மென்டாரை தான் இன்றைக்கான போட்காஸ்ட்டில் நாம் வந்து பேச போகிறோம். அவரை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிவிடுவோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து இது வந்து ஏஐ வேர்ல்டு சார். ஏஐ வந்துருச்சு. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட் இருந்தால் போதும். ஐடியா தர்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. எப்படி வேணாலும் ஒரு தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் தொழில் தொடங்கணும் ஆசை இருக்குல்ல, ஆனால் எல்லாராலையும் வெற்றி பெற முடியறதில்ல. ஏன் இந்த ஏன்னா ஜென்ரலைஸ் ஆகிடுச்சு. ஆனாலும் வெற்றியோடைய இந்த சதவீதம் ரொம்ப இருக்குது. இது வந்து நான் சொல்லலை, ஃபேக்டே அதை தான் வந்து சொல்லுது. அப்படின்போது இந்த மாதிரியான சூழலில் இந்த பிஸ்னஸ் எல்லாம் எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது, ஃபெயில் ஆகாமல் தடுக்கிறதுன்றதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதை பற்றின ஒரு சின்ன ஐடியா, பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மலாக பிஸ்னஸ் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு வேல்யூ இருக்குது, கஸ்டமர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த வேல்யூவை அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கு ஒரு காசு வாங்குறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் பிஸ்னஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா உங்கள் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது, கஸ்டமர்கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, இவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை என்னுடைய வேல்யூ எப்படி அதை சால்வ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் மேட்ச் பண்ணுறீங்க. நீங்கள் மேட்ச் பண்ணுற வேல்யூவுக்கு வந்து கஸ்டமர் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா அவர் உங்களுக்கு மணி கொடுக்க போகிறாரு. ஓகே, பிஸ்னஸ் வந்து ஒரு வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் அகெயின்ஸ்ட் அ பெயின். வலிக்கு நிகரான ஒரு மதிப்பு கொடுத்து அந்த வலியை போக்குறீங்க. ஓகே, இப்போது ஒரு சின்னதான ஒரு ஐடியா. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு ஃபேஷன் இருக்குது சார். நான் என்கிட்ட இருக்கிற ஐடியா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஐடியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐடியாவை நான் அப்படியே பிளைண்டாக போய் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து நான் தோல்வி அடைகிறேன். இப்போ இது வந்து வேலிடேஷன் வந்து பண்ணணும் இல்லைங்களா? அந்த வேலிடேஷனை எப்படி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்? முதல்ல இந்த பிஸ்னஸ் ஐடியா அப்படின்றதே நான் வந்து ரொம்ப வெறுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் காணாமல் போகிறதுக்கு காரணம் வந்து ஐடியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்க ஏஐ வந்து பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐடியா நல்லா இருக்கிற மாதிரி தோணும், சரிங்களா? ஆனால் அது என்ன வேல்யூ கன்வே பண்ணுதுன்றது கண்டிப்பாக நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து வேலூரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 10 பிஸ்னஸ் ஐடியா லிஸ்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ஐடியா எனக்கு ஃபிட் ஆகுமா அப்படின்றது பார்க்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு 100 பேர் வந்து டீ குடிக்கிறத பார்த்தோன்னே நானும் ஒரு டீ கடை ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு வருவாங்க. ஒரு தீபாவளி ஜவுளி கடைக்கு போவாங்க. ஜவுளி கடையில் கூடத்தை பார்த்தோன்னே நம்மளால் ஜவுளி கடை பண்ணிட முடியும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஐடியாஸ்லாம் ஆரம்பித்தாங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. ஓகே, நீங்கள் பிஸ்னஸ் ஐடியாவை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒன்று உங்களுக்கு பெயினாக இருக்கணும், இல்லை அதை நீங்கள் நல்லா சால்வ் பண்ண முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டீ கடை சொல்கிறேனே, நீங்கள் இப்போ டீ கடையிலேருந்து டீ குடிச்சிட்டே இருக்கீங்க. கஸ்டமர் வரவங்கெல்லாம் அந்த கடையில் டீ குடிக்காமல் ஏதோ ஒரு சண்டை போட்டு போயிட்டே இருக்காங்க, சர்வீஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ
இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நானாக இருந்தால் இங்கே பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ அந்த பெஸ்ட்டு சர்வீஸ் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஸ்ட்ராங்கான காரணங்கள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே டீ கடை ஆரம்பித்து பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர்லாம் உங்ககிட்ட வருவாங்க. அங்கே ஒரு பெயின் பாயிண்ட் நீங்கள் சால்வ் பண்ணிடுறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்க சொல்ல சூப்பராக இருக்குங்க, ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஜாலியாக இருக்குங்க, அதுக்கப்புறம் தான் பெயின் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆர் 3 மந்த்ஸு தாண்டின பிறகு தான் பெயின் ஸ்டார்ட் ஆகும். அதனால் ஐடியாவை பார்த்து கிளர்ச்சி அடைஞ்சு யாரும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஐடியா பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், பளபளன்னு இருக்கும், ஆனால் பணமாக மாறாது. அப்போது நீங்கள் ஐடியாவுக்கு பதில் என்ன தேடணும் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட பெயினை தேடணும் இல்லையா? இப்போ வந்து கார் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு லோ காஸ்ட் கார் இருக்குது. இப்போ அதில் சேஃப்டி கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் ஒரு கார் தயாரிக்க போகிறேன், அது வந்து 100% சேஃப் அப்படின்னு வச்சிங்களேன், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து ஐடியாவிலேருந்து வரல, ப்ராப்ளத்துலேருந்து வரீங்க. ஓகே, அதனால் வந்து நிறைய பேர் நிறைய பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் இன்றைக்கி வரைக்குமே வந்து நமக்கு பிஸ்னஸ்னால் ஐடியா, என் ஐடியாவை நான் பத்திரமா எழுதி வச்சுப்பேன். கவுண்டமணி சொல்கிற மாதிரி தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்சு நான் பக்கத்துலேயே உக்காந்துப்பேன். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபெயிலியருக்கான வாதங்கள். அதே போல் வந்து பிஸ்னஸ் வந்து ஐடியாவால் மட்டும் சக்ஸஸ் ஆகுது. நீங்கள் அந்த ப்ராப்ளமே கண்டுபிடிச்சிட்டிங்க, அந்த ப்ராப்ளம் வந்து யாரும் சால்வ் பண்ணாத ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே ஒரு 1000 கோடி ஒளிஞ்சிருக்கு சரிங்களா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ண 1000 கோடி எடுத்துருவீங்களா? எடுக்க மாட்டீங்க. அது எக்ஸிக்யூஷன் லெவல்னு சொல்கிறோம். ஓகே, அதை எப்படி செயல்படுத்துகிறீங்க? ஓகேங்களா? 2 பேர்கிட்ட அதே ஐடியா கொடுக்குறோம், ஒருத்தர் நல்லா செயல்படுத்துகிறாரு, ஒருத்தர் நல்லா செயல்படுத்தலை அப்படின்னா செயல் யார் சரியாக படுத்துகிறாங்களோ அவர் தான் சக்ஸஸ் ஆகுது. இல்லை இவன் என் ஐடியாவை திருடி சக்ஸஸ் ஆகிட்டான் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஓகேங்களா? அப்போது இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் ஒரு அட்வைஸ் தான் பண்ணுவேன். ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஐடியாவை எடுங்க, ஒரு 10,000 20,000 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் அது ஒரு 50,000 வரைக்கும் லாஸ் பண்ணுங்கள். லாஸ் பண்ணிவிட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் வச்சுருப்பீங்களே அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலாக நீங்கள் ஃபெயிலியர் ரேட் பற்றி சொல்லிட்டீங்க, நம்ம அதை பற்றி இன்னும் பெருசாக பேச தேவையில்லை. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுற எல்லா பிஸ்னஸும் ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு பெருசாக ஆரம்பிங்க. ஓகேங்களா? இல்லை என்னால் ஸ்டார்ட் பண்ணது ஃபெயிலே ஆகக்கூடாதுன்னா நான் சொல்கிற இந்த லட்சணங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இது 1 இது 2 இது 3ன்னு ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க ஃபெயிலியர் ரேட்டு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகுது பிஸ்னஸ். ஆனால் இந்த ப்ராப்ளம் சால்விங் கூட நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா குளோபலைசேஷனாக ஃபஸ்ட்டு எடுத்துடுறாங்க. அதாவது உலகத்தையே நான் வந்து என்னுடைய அந்த பொருள் வந்து மாற்றிடும். நான் வச்சுருக்கிற இந்த ப்ராப்ளம் வந்து உலகத்துக்கான எல்லாருக்கும் தேவையானது தான், ஆனால் அது கண்ட்ரி வைஸ் மாறும். அப்போது இந்த ப்ராப்ளமை கரெக்டாக ஃபைன் பண்ணுறதுக்கு இதை வந்து வேலிடேஷன், இதில் ப்ராப்ளம் எல்லாமே எல்லா இடத்துல தான் சார் இருக்குது. அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை நாம் எப்படி யூனிக்காக வந்து ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு வேலிடேஷன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏஐ வந்துருச்சு. இப்போ வேலிடேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்தாலும் அந்த வேலிடேஷன் கரெக்டாக கொடுக்குமான்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஜென்ரலிஸ்ட் தானே. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்டே நம்ம போகிறோம், போனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பல்லு வலி டாக்டர்னா ஜென்ரல் டாக்டர்கிட்ட போனால் அவர் ஸ்பெஷலாக சொல்லி அனுப்புவார், போங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து பிஸ்னஸ்க்கு நான் வேலிடேஷன் வந்து பண்ணணும். இப்போ இந்த மாதிரியான சூழலில் நான் எப்படி என்ன வந்து வேலிடேஷன் வந்து பண்ணிக்கிறது? இல்லை, உங்கள் ஐடியாவை வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நாங்களே ஆப் வச்சுருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் ஐடியா வந்து முதல்ல நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஏஐ ஐடியா கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஏஐ ஐடியா கொடுக்குது. இப்போ நாங்கள் வந்து ஸ்கேலிங் வித் ஏஐன்னு ஒரு ஆப் வச்சுருக்கோம். ஓகே, அதுவும் உங்களுக்கு ஐடியா கொடுக்கும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு ChatGPT மாதிரி ஒரு ஜெனரலைஸ்டு ஏஐயில் போயிட்டு எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியான்னு கொடுக்குன்னு கேட்குறீங்கன்னு வச்சிங்களேன், அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோக்கும் இப்போ நீங்கள் இந்த ஆப்பில் போயிட்டு எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுன்னு கேட்குறீங்கன்னா இதனுடைய சக்ஸஸ் ரேட்டுக்கும் பல மடங்கு வித்தியாசம் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்கேலிங் உல்ஃப் ஏஐ வந்து என்ன பண்ணுதுன்னா நிறைய நுணுக்கங்களை யோசிக்குது. ஓகே, ஓகேங்களா? இப்போ நீங்கள் யார், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய ஸ்கில் செட் என்ன, உங்கள் ஊரில் எது நல்லா போகுது போகாது, இந்த மாதிரியான டேட்டா வந்து அது பார்க்குது. ஓகே, ஓகே, ஒரு 130 சைடில் பார்க்கும். பார்த்துட்டு அப்புறம் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுக்குதுன்னு வச்சிங்களேன். ஓகே. இப்போ இது வந்து உங்களால் வந்து
கடைசியில் நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து கேட்க கேட்க அது பிஸ்னஸ் ஐடியாவை கொடுக்குது. அது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு தெளிவான பிஸ்னஸ் ஐடியா கொடுக்கும், நம்பர்ஸில் ஐடியா கொடுக்கும். ஐடியாவை ஓகே. கொடுக்கும். ஓகே, இந்த ஐடியாவை நீங்கள் அங்கேயே லாக் பண்ணி வேலிடேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ம். வேலிடேட் கொடுத்தீங்க அப்படின்னா ம். நான் சொன்ன இந்த ஒரு 130 பேராமீட்டர்ஸில் வந்து அது வேலிடேட் பண்ணும். ஓகே. ஓகே, இது இவருக்கு செட் ஆகுமா, ம். இவருக்கு இந்த நிலைமைக்கு செட் ஆகுமா, இப்போ இந்த ஏஜில் இவர் பண்ணால் இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற அந்த ப்ரீவியஸ் டேட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சு அது வந்து வேலிடேட் பண்ணி பார்க்கும். இப்படி பண்ணலாம். ஓகேங்களா, ஏஐ வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, இது வந்து ஒரு வழி. நம்ம ஸ்கேலிங் உல்ஃபில் நீங்கள் போனீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லுது, ஒரு ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் பஸ்லேயும் போகலாம், ஃப்ளைட்லேயும் போகலாம். ஃப்ளைட் வந்து இந்த ஸ்கேலிங் உல்ஃப்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு செப்பரேட்டான விஷயம் என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் முதல்ல எடுத்தோடனே இந்த ஐடியாவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா. ஓகே. இல்லை, நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. ஆமாம், ஆனால் அந்த டெஸ்டினேஷனை போய் சேர்றதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற வழி, நீங்கள் பைக்கில் போகலாம், காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். எதில் போய் நீங்கள் சீக்கிரம் சேர முடியுமோ அது போகலாம். அப்படியான ஒரு ஆப்ஷனாக வந்து ஸ்கேலிங் உல்ஃபை நாங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை, ஆனால் இது ஒரு வழியாக நம்ம சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து இது பேராமீட்டர்ஸ், எத்தனை பேராமீட்டர்ஸ் வந்து இது பார்க்குது அப்படின்றது. இப்போ ChatGPTல கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த கேள்விக்கு பதில் கொடுக்கும். ஓகே, அது திங்க் பண்ணாது இல்லைங்களா. இப்போ இதில் வந்து திங்கிங்க்கான அந்த கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். அது வந்து ஓகே, இந்த பேராமீட்டர்லாம் நான் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி இந்த ஐடியாவை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குது. ஓகே, பட்டு முக்கியமாக இந்த ஐடியா அப்படின்றத தாண்டி எக்ஸிக்யூஷன் தான் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. எலன் மஸ்க்கு ஏன் இத்தனை பிஸ்னஸில் சக்ஸஸாக இருக்கார், அவர்கிட்ட இருக்கிற ஐடியாலாம் சூப்பரான ஐடியாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவர்கிட்ட இருக்கிற ஐடியா சூப்பரான ஐடியா இல்லை. ஈவி எலக்ட்ரிக்கல் கார் அப்படின்றது வந்து எலன் மஸ்க்கு முன்னாடி இருந்தே எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இப்போ அவர் வந்து அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரீமியமாக மாற்றினார் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் இல்லைங்களா. அவரால் எடுக்கிற ஐடியாவை திறம்பட எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. அந்த எக்ஸிக்யூஷன் லெவல்னால தான் அது சக்ஸஸ் ஆகுது இல்லைங்களா. நாம் வந்து நிறைய நான் சொல்லுவேன் ஃபேக் ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவேன். நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க ஃபேக். அவங்க வந்து ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டு நான் பாருங்கள் இன்னும் ஒரு 2 நாளில் 100 கோடி சம்பாதிச்சிருவேன்ற மாதிரியான இதுவாங்க. நீங்கள் அந்த ஐடியாவை எடுக்க சொல்லுவே, அந்த ப்ராப்ளத்தை பார்க்க சொல்லுவே, எக்ஸிக்யூஷன் லெவல் பார்க்கணும். நம்மளால் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, இந்த எக்ஸிக்யூஷன் எந்த அளவுக்கு நம்மளால் திறமையாக பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஐடியா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது எக்ஸிக்யூஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம்தான். இது வந்து ஒரு ஸ்கில் தானே, இது எல்லாராலையும் கற்றுக்க முடியும். இல்லை இதை ட்ரெயின் பண்ணால் அவங்களால வந்து எல்லாராலையும் வந்து பண்ண முடியும். அது கரெக்டு தானே. ஆமாம், இதில் இந்த முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஐஐடியில் இருக்கீங்க, ஐஐஎம்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. எனக்கு இது ஒரு கோபமான ஒரு விஷயம் சரிங்களா. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டெலெக்சுவல் அறிவாளிக்கு மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த சிஸ்டம் வந்து உருவாக்குது இல்லைங்களா. நீங்கள் ஒரு பெரிய பணக்காரருடைய பையன் அப்படின்னா உங்களால் ஈஸியாக பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிட முடியும். ஒரு ஏழை வீட்டு பையன் அவன் தான் ஃபஸ்ட்டு தலைமுறை ஆரம்பிக்கிறான்னா நம்ம உடனே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தலைமுறையில் ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் ஃபெயிலியர் ரேட்டு 99%க்கு மேலே. ஓ, நானும் எங்கள் பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு தலைமுறை தான். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பீடி தொழிலாளி. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடி ஃபெயிலியரை பார்த்துட்டு இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. பட்டு இதுக்கு காரணம் நீங்கள் இல்லை, அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு காரணம் நீங்கள் இல்லை, இதுக்கு காரணம் இந்த சிஸ்டம். ஓகே, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணணுன்ற நாலேஜ் அங்கங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் ஃபினான்ஸில் நல்லா இருந்தால் தான் உங்களால் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்க முடியும். நீங்கள் வந்து அதாவது டீம் மேனேஜ்மெண்ட்டில் நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்கள் டீமை பில்ட் பண்ண முடியும். அதே போல் நீங்கள் வந்து சேல்ஸில் கிங்காக இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ இந்த நாலேஜை ஒழிச்சு வச்சதுனால ஒரு தரப்பு மட்டும் பணக்கார ஆயிட்டாங்க. ஓகேங்களா. கஷ்டப்படுறவங்க வந்து அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. நான் இன்னும் இதை வேறு மாதிரி சொல்லுவேன். நானும் வந்து ஒரு ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவன். நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒருத்தர் ஏழையாக இருக்கணும் அப்படின்னா பணக்காராக இருக்கிறவன்
இன்னொருத்தர் ஏழையாவே வச்சிருந்தா தான் பணக்காரன் ஆக முடியும். அப்போ தானே அவங்களுக்கு சர்வ் பண்ண முடியும். ஆமா. இல்லைங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இந்த பிசினஸ்ல வளரணுன்ற நாலேஜ், இந்த growth ப்ளஸ் வந்து பிஸ்னஸை வளர்த்து கொண்டு போகிறதுக்கான நாலேஜ் வந்து ஒரு தரப்பு அப்படியே சேவ் பண்ணியே வச்சுக்கிட்டாங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதை டெமோக்ரட்டிஸ் பண்ணணும். ஓகே, அதை பொது உடைமையாக மாற்றணும். இதுக்கு 15 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போது இத்தனை வருஷமாக நான் மீட் பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸு, பிஸ்னஸஸ், இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நீ சக்ஸஸ் ஆகு, என்ன பண்ணணும்னு நினை அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஸ்கேலிங் உல்ஃப். ஓகே. அதாவது நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் உங்களை பார்த்ததுலேருந்து அரௌண்ட் ஒரு 2000 பிஸ்னஸ் பீப்புள், அதில் வெரைட்டி ஆஃப் கேட்டகரிஸ் எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களோட சக்ஸஸ் ரேஷியோவை ஆல்ரெடி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கோ, அந்த ஸ்டேஜிலிருந்து அவங்க ஸ்கேலிங் ஆகிறதுக்கு நிறைய வந்து ஒர்க் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் இதோட டேட்டாலாம் எடுத்து வச்சுருப்பீங்களே. இப்போ நம்ம ஏஐ பற்றி பேசுகிறதுனால சொல்கிறேன். ChatGPT ஜென்ரலாக தான் ஒரு பொது தருது. அது இல்லாமல் இந்த பிஸ்னஸோடைய டேட்டா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோர் ப்ராசஸாக வச்சு தான் நீங்கள் ஏஐ உல்ஃபை வந்து உருவாக்கியிருக்கீங்க. ஆமாம். இப்போது ChatGPTயோ ஜெமினையோ நான் வந்து சின்னதாக சொல்லலை. அவங்க வந்ததுக்கப்புறம் நாலேஜ் பொது உடைமையாச்சு. நீங்கள் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு, நீங்கள் கேட்குற கேள்வியை புரிஞ்சுட்டு பதில் சொல்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார். அடுத்த லெவல் ஆஃப் ஏஐ என்ன இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் வரேன். ஓகே, அடுத்த லெவல் ஆஃப் ஏஐ என்ன அப்படின்னா எக்ஸிக்யூஷன் லெவல் ஏஐ. அது வந்து ஸ்கேலிங் உல்ஃப் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, நேராக அந்த ஆப்குள்ளே போயிட்டு அது கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு, நீங்கள் வந்து எனக்கு ஐடியா காமிங்கன்னா ஐடியா காமிக்கும். அந்த ஐடியா வந்து ChatGPTயோட ஒரு 10 மடங்காவது ரிஃபைன் பண்ண ஐடியாவாக இருக்கும். ஓகே, அதுலேருந்து அதை வேலிடேட் பண்ணணும்னா அங்கேயே உங்களுக்கு வேலிடேட் பண்ணிடும். ஓகே, நீங்கள் வந்து மல்டிபிள் ஐடியாஸை வந்து ஆட் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 3 ஐடியா போடுறீங்க, எனக்கு இது வருது சார், இது வருது, நான் இதில் எது பண்ணால் நல்லா இருக்கும்னா அது வந்து ஒரு ஸ்கோரிங் மெத்தடில் வேலிடேட் பண்ணி இந்த ஐடியா பெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணதான் சூஸ் பண்ணிக்கிங்கன்னு. நீங்கள் அங்கேயே வந்து ஓகேன்னு கிளிக் பண்ணிடுறீங்கன்னு வச்சிங்களேன், உடனடியாக அது என்ன பண்ணுன்னா, இதை வந்து நான் பிஸ்னஸ் பிளானாக கன்வெர்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு பிஸ்னஸ் பிளான் கன்வெர்ட் பண்ணிடும். இப்போது இந்த டீட்டெயில்டு பிஸ்னஸ் பிளானை ஒரு பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, பிஸ்னஸ் பிளான் இருக்குது, இந்த பிஸ்னஸ் பிளான் எடுத்து போயிட்டு ஒரு பேங்க் மேனேஜர் பார்த்து சார் என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஓகேப்பா உனக்கு எவ்வளோ ஃபண்டிங் வேணும் அதிலே இருக்கும் எல்லாமே. ஓகே, இப்போ இந்த வரைக்கும் வந்துடுச்சா, இப்போ அடுத்தது எக்ஸிக்யூஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இந்த 90 டேஸில் நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது உடனடியே மலன்னு 90 டேஸ்க்கு தேவையான டாஸ்க்கு பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? டெய்லி மார்னிங் ஆச்சுன்னா அது சொல்லும், இன்றைக்கி நம்ம இதை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம். சரி, எனக்கு இது பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணணும் சொல்லு. இப்போ நான் ஒரு பேங்க் மேனேஜர் போய் பார்த்தேன், அவர் வந்து இப்போதைக்கு உனக்கு ஃபண்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு, நான் என்ன பண்ணணும். உடனே அது வந்து அதுக்கு ஆல்டர்னேட் வழி என்ன, அதை நோட் பண்ணி வச்சுக்கோம். நோட் பண்ணி வச்சுட்டு அந்த 90 நாளில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும். அப்போது 31வது நாளில் நீங்கள் டீம் ஹையர் பண்ணணும், நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும். இப்போ ஒரு கூட இருந்து இந்த நாலேஜை உங்களுக்கு கொடுக்குறாரு இல்லையா, நீங்கள் டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, ரெண்டாவது இந்த ஸ்கேலிங் உல்ஃப் டிசைன் பண்ணதே ஒரு விஷயத்தை வச்சு தான். அது வந்து இந்த பிஸ்னஸ் எக்காரணத்தை கொண்டு ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, அதை நீ பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஓகே, ரெண்டாவது இந்த பிஸ்னஸ் ஓனர் வைக்கிற கோலுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ வந்து இது வந்து நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு கேட் கீப்பர் மாதிரி. நீங்கள் செய்கிற ஆக்ஷன், இப்போ ஒரு டாஸ்க் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஃபெயிலியருக்கு கொண்டு போகும்னு அதுக்கு தெரியும். அதாவது நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கீங்க என்கிட்ட 6 சிக்மா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து அது வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டிக்ஸ். ஓகே, ஆனால் இது நான் சொல்கிறது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ்னால் ஒரு ஏஐ பிரெயின். ஓகே, அவருடைய வேலை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மனுஷனுடைய இந்த மூளையுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த உயிரை பாதுகாக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் இந்த உயிரை வளர்க்கணும். அந்த மாதிரி அந்த பிஸ்னஸுக்குன்னு ஒரு உயிர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த ஏஐ ஆப்புக்குள்ளே அந்த பிரெயின் இருக்குது. அவர் நீங்கள் பண்ணுற எல்லா வேலையும் பார்ப்பார். நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் ஃபண்டிங் வாங்கி வச்சுருக்கீங்க, அதை செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது குறைஞ்சதுன்னா அவர் சொல்லுவார், நம்ம வந்து இந்த வேகத்தில் செலவு பண்ணோன்னா 3 மாதத்தில் நமக்கு பிஸ்னஸில் பிரச்சனை வரும், நம்ம பிஸ்னஸ் இது அழிச்சிடும். ஓகே, செலவு பண்ணாலும் ஏன் செலவு பண்ணுற, அது சரியாக செலவு பண்ணலன்னா சொல்லும். ஓ, நீங்கள் ஃபெயிலியர் ரேட்டுக்கு போகிறனாலே அது வந்து உங்களுக்கு இண்டிகேட் சொல்லிடும். ஓகே, சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான, அதாவது இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, எல்லாரும் ஏஐ யூஸ் பண்ண போகிறோம். அடாப்ட் பண்ணி. ஓகேங்களா?
ஒரு ஜென்ரலைஸ்டு ஏஐ கிட்ட போயிட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்கணும். முதல்ல அந்த கொஸ்டின் கேட்கணும்னு தெரியுதே இன்னைக்கு நாலேஜாக இருக்குல்ல. கரெக்ட் தான். இப்போ நீ என்ன கேட்கணும்னு தெரியணும். தெரியணும்ல. அதுவே வந்து எனக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அது படித்தவன் மட்டும் தான் கேட்க முடியும்னா படிக்காதவன் இல்லைங்களா? அப்போ எல்லாருக்கும் இது பொது உடைமையாக மாற்ற சொல்ல இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம், இப்போ ஸ்கேலிங் உல்ஃபில் நீங்கள் வந்து தமிழில் கேள்வி கேட்கலாம். அதாவது அவங்களுடைய மொழியிலே கேளுங்க. நீங்கள் கேள்வியே கேட்க தேவையில்ல, அதுவே சொல்லும். நீங்கள் அந்த ஹோம் ஸ்க்ரீனில் பண்ணீங்கன்னா அடுத்து என்னென்ன பண்ணணுன்றதை காமிக்கும். ஓகே, நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு பண்ணிடலாம். இல்லை நீங்கள் அதுகிட்ட ஒரு கேள்வியாக கேட்குறீங்க, எனக்கு வந்து ஒரு ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அடுத்த 3 மாதத்தில், என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இப்போ மார்க்கெட்டிங் பிளான் என்ன, அதுவே சொல்லும். ஓகேங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இல்லை இப்போ எனக்கு ஒரு அதுவே பிளான் சொல்லுது அப்படின்னா இந்த ஃபவுண்டருடைய மைண்ட் செட்டுக்கு தகுந்தபடி, ஏன்னா இவங்க கொடுக்குற இன்புட் டேட்டாவை வச்சுட்டு, ஏன்னா எல்லாருக்கும் ஜென்ரல் அது எல்லாத்தையும் 360 டிகிரி யோசிக்கும். ஓகே, ஃபவுண்டருடைய மைண்ட் செட்டு, கரண்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், கரண்ட் சேல்ஸு, டீம் மெம்பருடைய நிலைமை, இது எல்லாத்தையும் யோசிக்கும். ஓகேங்களா? இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ 30,000 ரூபாய் வேணால் பதட்டம் ஆகிடுவோம். என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, யார்ட்டையாவது போய் கடனை வாங்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வாங்கி ஒரு வருஷத்தில் பெரிய கடனாலே ஆகிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ அதை இவர் சொல்லுவார், கடன் அதிகமாக வாங்கின்னு இருக்க, நம்மளுடைய அசெட் ரேஷியோ வந்து கம்மியாகிட்டே வருது, நீ உடனடியாக இதை வந்து மாற்றணும். நம்ம கூட இருந்து யாராவது நம்மளை கைட் பண்ணால் நல்லா. கூட இருந்து கைட் பண்ணுறது ஏஐயாக இருக்க சொல்ல அவருக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பவர். இப்போ நீங்கள் ஒரு மென்டார் வச்சிருந்தாலே மென்டாரே வந்து ஒரு பக்கம் டேட்டாவை பார்த்து தான் சொல்லுவார். இல்லை நிறைய விஷயம் சில நேரங்களில் மென்டார்கிட்ட நம்ம சில விஷயங்களை மறைச்சிருவோம். இதுகிட்ட மறைக்க முடியாது. இல்லை உண்மையாகவே அவர்கிட்ட சொன்னால் நம்மளை எதாவது நினச்சிக்குவாரோ அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ ஏஐ கிட்ட அப்படியெல்லாம் இல்லை. திறந்த மனசாக எதை வேணாலும் கேளு, எது சொன்னாலும் ஐடியா தானே. நீங்கள் திறந்த மனசாக பேச சொல்ல உங்களுக்கு வந்து அது கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி வந்து 100% ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். கரெக்ட் இல்லைங்களா? இதெல்லாம் பின்னாடி வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏன் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகுது, பிஸ்னஸ் ஃபெயிலியருக்கான காரணம் இங்கே இந்த நாலேஜை பதுக்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் அந்த நாலேஜ் வேணும்னா தேடி போகணும், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பிஸ்னஸில் தெளிவாகும்னா 15 வருஷம் நான் என் வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த பிஸ்னஸோடைய சக்ஸஸை கண்டுபிடிக்க. இல்லை, என் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எனக்கு 15 வருஷம் ஆச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ 15 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லை அனுபவத்தை எடுத்திருக்கீங்க கையில். அல்ல அது அப்படின்னு நம்ம சொல்லி ஒப்பேற்றிக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ 15 வருஷம் குடும்பத்தை விட்டுட்டு பர்சனல் லைஃப்பை விட்டுட்டு அப்படி கஷ்டப்படணுன்றது யார் விதிச்சது? ஓகேங்களா? யார் விதிச்சது? இந்த சிஸ்டம். அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் டூல் தேவைப்படுது. இப்போது நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த டூலில் நீங்கள் ஒரு கோல் கொடுத்துறீங்க, அந்த கோலை வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளே எப்படியாவது உங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணும், டே டு டே சப்போர்ட் பண்ணும். ஓகே, அப்போது எனக்கு வந்து நான் இதுக்கப்புறம் போயிட்டு நான் சேல்ஸை படிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நான் ஃபினான்ஸை படிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக பண்ணால் போதும், என்ன, என் கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறதை சரியாக பண்ணணும். அப்போது ஒரு பிஸ்னஸுடைய வேல்யூ நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறீங்க, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து சொல்யூஷன் கொடுக்குறீங்க, அதுக்கு இதுதான் பிஸ்னஸ்ஸு. ஆனால் இதை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் தெரிஞ்சிருக்கணும், டீம் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், சேல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா, ஹெச்ஆர் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும், கவர்மெண்ட் பாலிசி தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கடன் வாங்க தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா. எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் வளர்த்தாங்காட்டியும் நீங்கள் ஒரு 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இல்லை நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாமளே கூட சில நிறைய ஃபவுண்டர்ஸ் வந்து பேசுகிறப்ப நான் அதை பார்த்துருக்கேன். எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன், ஏன் ஈவன் பாத்ரூம் கலவரத்தை கூட நான் தான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அது எல்லாம் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணல, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கூட இல்லை, இது வந்து செல்ஃப் ஸ்லேவினஸ். அதாவது சொந்த செலவில் போய் அடிமையாக மாறி. எம்ப்ளாய்மெண்ட்டுன்ற வார்த்தை வந்து புனிதமான வார்த்தை. என்ன கேட்டிங்கன்னா ஓனருக்கு அது கூட இல்லை. நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தால் உங்களுக்கு ஒரு சேலரி கிடைக்கும் இல்லையா, 30 நாள் ஒரு 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 ஜாலியாக ஒரு வேலையை பண்ணுவீங்க, 31வது நாள் உங்களுக்கு வந்து ஒரு சேலரி கிடைக்கும். நீங்கள் இந்த செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கிற ஒரு ஓனரை போய் பாருங்களேன், அது கூட கிடைக்காது, நைட்டு நிம்மதியான தூக்கம் கிடைக்காது இல்லைங்களா. ஆனால் இப்போ இந்த ஏஐ வந்து உங்களுக்கு சொல்லிடும், நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும், 6 மாதத்தில் கம்பெனி மூடிடுவோம், அதெல்லாம் அவர் வந்து அழுதிட்டு சொல்லுவார். இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவரே வந்து இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா, எனக்கு எத்தனை எம்ப்ளாயி இருக்கணும்னு தெரியாது சார், எனக்கு எத்தனை எம்ப்ளாயி வைக்கணுன்னே தெரியல அப்படின்னுவார். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை கொடுத்து டேர்ன் ஓவர் கொடுத்தீங்க அப்படின்னா இவர் வந்து உங்களுடைய ஐடியல் டீம் சைஸ் எவ்வளோன்னு சொல்லிடும்.
இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஒருத்தர் போய் பாத்ரூம் கழுவினாரு பெருக்கிறாரு, ஒரு காலத்தில் அதெல்லாம் நம்ம பெருமையாக, நான்லாம் சின்ன வயசாக இருக்க சொல்ல என்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்தீங்களா அந்த ஓனரு துணி கடை அவரே பெருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் பெருமையாக நினச்சேன். நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அது வந்து தப்பான விஷயம். ஒரு ஓனர் அப்படின்னா ஓனருடைய வேலையை செய்யணும். ஓனர் வந்து வேலைக்காரனுடைய வேலையை செஞ்சா ஓனர் வேலையை யார் செய்வாங்க? பல நேரங்களில் அதுவே வளராமல் போகிறதுக்கு. இப்போ நான் பார்த்தேன் இல்லைங்களா, நான் அந்த பெருக்குன ஒரு ஓனர் பார்த்தேன் இல்லைங்களா, இன்னைக்கு அவர் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு காணாமல் போயிட்டாரு. 15 வருஷம். புரியுதுங்களா? ஸோ அது பிஸ்னஸ் அப்படின்றது வந்து இது வரைக்கும் ஆர்ட்டாக இருக்குது, இதுக்கு மேலே சயின்ஸாக இருக்கும். அந்த சயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் இந்த ஸ்கேலிங் உல்ஃப். ஓகே, இது பண்ணு, இது பண்ணாதுன்னு சொல்கிறோம். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிஸ்னஸ்க்கு 3 பேர் வேணும் அப்படின்னா, 3 பேர் இல்லைன்னா உடனே அலர்ட் பண்ணுவார். 3 பேர் இல்லை, இது வந்து நமக்கு 6 மாதத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக வரும், நீ 3 பேர் இல்லாமே போறியா அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் கழிஞ்சிச்சின்னு வச்சிங்களேன். இப்போ வந்து அடுத்தது ஒன்று சொல்லும், ஏற்கனவே ஒரு 2 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய பர்ன் அவுட் ஸ்கோர்னு ஒன்று சொல்லும். 3 அதாவது 5 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் வச்சு வேலை வாங்குறீங்க, அந்த 2 பேர் வந்து பர்ன் அவுட் ஆகிடுவான்ல. அப்போ அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லை? இப்போ அதையும் ப்ரெடிக்ட் பண்ணும். அப்போ இந்த 2 பேர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 2 மாதமோ 3 மாதம் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயீஸ் மேலே குறை சொல்லுவாங்க, ஓனர்ஸ். நான் வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டேன், நல்லா தான் வச்சுக்கிட்டேன், என்ன குறை வச்சேன் அவனுக்கு, என்னை விட்டு போயிட்டானே. 5 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 3 பேர் 2 பேர் வச்சுட்டு நீங்கள் 5 பேர் வேலையை வாங்குறீங்க இல்லையா. ஆனால் ஏஐ வந்து அதை கண்டுபிடிச்சி சொல்லு. இப்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போது நிறைய டிசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்கார். ஏன்னா இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். டக்குன்னு ஒரு முடிவுன்றது, பிஸ்னஸ் ஓனர் எடுக்க முடிவுன்றது அவரை மட்டுமே பாதிக்கிறதில்ல, அவருடைய டீமை பாதிக்குது, சேல்ஸை பாதிக்குது, அந்த இந்த பிஸ்னஸை மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேமிலியும் அது வந்து பாதிக்குது. இப்போ இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படின்றதான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஓனருக்கோ இல்லை ஃபவுண்டர்ஸ்க்கோ சம்திங், இப்போது இந்த டிசிஷனை கரெக்டாக எடுக்கிறதுக்கு என்ன வழி? என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய லைஃப் வந்து டிசிஷன்ஸ், அது பிஸ்னஸ்ன்னு இல்லை. நீங்கள் சின்ன வயசுலேருந்து எந்த ஸ்கூல் படிக்கணும் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்க, எப்படி படிக்கணும் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்க, எத்தனை மணிக்கு படிக்கணும் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்க, நான் என்ன படிக்கணும் டிசிஷன் எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் சேர்ந்தால் இன்றைக்கி உங்களை இங்கே உட்கார வச்சுருக்கோம். அது தப்போ ரைட்டோ இல்லைங்களா. மேபி அந்த டிசிஷன்ஸ்லாம் சரியான டிசிஷன்ஸாக இருந்து போயிருந்தால் கூட நீங்கள் இங்கே உட்காந்துக்கு பதில் நீங்கள் ஏதோ அமெரிக்காவில் ஒரு பில்லியனராக கூட இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். அந்த மாதிரி பிஸ்னஸில் ஒவ்வொரு டிசிஷனும் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா. இந்த ஏஐயை நாங்கள் தயார் பண்ணதே இந்த டிசிஷன்ஸை மானிட்டர் பண்ணி அதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக தயார் பண்ணோம். 100% அக்யூரேட்டாக நம்ம ஒரு டிசிஷனை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஆனால் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற டிசிஷன்ஸை வச்சு இவர் வந்து சரியாக தப்பான்னு திருத்திக்க முடியும் இல்லைங்களா. அப்போ வந்து ஒரு டிசிஷன் எடுக்க சொல்ல இந்த ஏஐகிட்ட கேட்குறாரு. நான் இந்த மாதிரி நான் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்கிறேன். இப்போ ஒரு எம்ப்ளாயி நல்லா வேலை செய்கிறாரு, அவர் வந்து ஹைக் கேட்குறாரு. எவ்வளோ ஹைக் கேட்குறாருன்னா ஒரு 5000 ரூபாய் ஹைக் கேட்குறாரு. ஓகேங்களா. இப்போது இந்த ஹைக்கு கொடுக்கலாமா வேணாவா? ஓனர் நிறைய டைம் என்ன பண்ணுவாங்க, எமோஷனலாக டிசிஷன் எடுத்துருவாங்க. சரி கொடுத்துடலாம், நல்லா தானே வேலை செய்கிறாரு, கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 5000 ரூபாய் கம்பெனியில் செலவாக ஆட் பண்ணுறதுனால இந்த பிஸ்னஸ்ஸு ஒரு வருஷம் கழித்து என்னவா இருக்கும்ன்றது இந்த ஓனர் யோசிக்க மாட்டார், ஏஐ யோசிக்கும். யோசித்து நீங்கள் இந்த 5000 ரூபாய் ஹைக் போட்டிங்கன்னா நமக்கு ஒரு வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி மற்ற எம்ப்ளாயீஸ்லாம் இந்த கொஷினை கேட்பாங்க, இது இப்போ தேவையில்லை. அப்போது அந்த எமோஷனல் டிசிஷனை ஸ்டாப் பண்ணுது. ஓகேங்களா. இல்லை இந்த 5000 ரூபாய் போட்டால் இந்த மாதத்தில் இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், இது வந்து எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் நல்லது, அதனால் 5000 ரூபாய் கொடு. நான் சொல்லுறது புரியுதுங்களா. 2 பக்கத்தையும் பார்த்துட்டு அதில் எது அந்த பிஸ்னஸுக்கு சர்வைவலுக்கு ஸ்கேலிங்க்கு பெஸ்ட்டோ அதை கொடுக்கும். இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க கரெக்டாக இவங்களுக்கு கொடுக்கறதுனால இது வந்து சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறது சொல்கிறீங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் நிறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய டூல் டிபெண்டன்சி ஆயிடுச்சு. ஒரு பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் டிபெண்ட்ஸ் தான். இப்போ நம்ம பிஸ்னஸ் எடுத்துக்கங்க, லீடு உள்ளே வருது, லீடை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வச்சுருக்கோம். அப்புறம் சேல்ஸ் நடக்குதுன்னா அதை பில்லிங்கு அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும், அதுக்கு தனியான ஒரு டூல் வந்து வச்சுருக்கிறோம். இப்போ அதே மாதிரி டீமை வந்து மேனேஜ் பண்ணணும். இப்போ யார் என்ன பண்ணுறாங்க, பர்ஃபார்மன்ஸை ட்ராக் வந்து பண்ணணும்.
அப்போ ட்ராக் பண்ணுறதுக்கு தனியாக இன்னொரு டூல். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஓல்ட் சிஸ்டமான ஒரு டூலாக இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வந்து செப்பரேட் தான். மார்க்கெட்டிங்க்கு ஒரு தனி விஷயம் இருக்கும். ஹெச்ஆர்என் ஹையரிங்க்கு தனியான ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கும். இப்போது இவ்வளவு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வச்சு உக்காந்து வேலிடேட் பண்ணி இவனுக்கு இது கரெக்டாக இருக்குது, பிஸ்னஸை வந்து ஃபியூச்சரை வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணி இவனுக்கு கை கொடுக்கலாமா வேணாவான்னு யோசிக்கிறதுக்கே எனக்கு வந்து நிறைய நேரம் வந்து போயிடுது. இதை வந்து எப்படி நம்ம வந்து ஷார்ட் அவுட் வந்து பண்ண முடியும்? ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த பிஸ்னஸ் ஃபெயிலியருக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம டேட்டா சிலோஸ்ன்னு சொல்கிறோம். டேட்டா சிலோஸ்னால் டேட்டா அங்கங்கே தேங்கி இருக்குது. சேல்ஸ் டேட்டா சிஆர்எம்மில் இருக்கும், லீட்ஸ் டேட்டா மார்க்கெட்டிங் டூலில் இருக்கும், இந்த பர்ஃபார்மன்ஸ் டேட்டா ஹெச்ஆர்எம் டூலில் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க இல்லையா? இது வந்து நாம் பார்த்ததில் வந்து 1300 முறை இந்த ஆப் சுவிட்சிங் நடக்குதுன்றாங்க ஒரு நாளைக்கு. ஓகே, 1300 முறை நீங்கள் இந்த டேட்டாவை ஞாபகம் வச்சு அதில் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குமா? இருக்காது இல்லைங்களா? பட் ஆனால் இது வந்து ஸ்கேலிங் உல்ஃபில் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு அசிஸ்டண்ட்டு கூட இருக்க போகிறாரு. அந்த 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 உல்ஃப் வந்து கூட இருக்கும். இது எல்லாமே அவரே பார்த்துப்பார். அதாவது சேல்ஸ்லேருந்து ஹெச்ஆர்எம், ஃபினான்ஸ் எல்லாமே. அதே மாதிரி ஒரு லீடு வந்து நீங்கள் எடுத்து உள்ளே போடுறீங்க அப்படின்னா அந்த லீடுடைய தன்மையை வச்சு அவர் வந்து குவாலிஃபை பண்ண ஆரம்பிப்பார். நீங்கள் டேட்டா போட 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 அவர் குவாலிஃபை பண்ணுவார். இப்போ ஃபஸ்ட்டு 10 லீடுக்கு அதுக்கு தெரியாது. நீங்கள் 11வது 12வது லீடில் இதில் எதெல்லாம் கன்வெர்ட் ஆகுதுன்றதை அவர் பார்ப்பார். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு 100 லீடு இருக்குது, உங்ககிட்ட சேல்ஸ் பர்சன் இருக்கார், சிஆர்எம் ஓப்பன் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன். அவர் வந்து காலையில் ஒரு 5 கால் பண்ணுறது இவரே காமிச்சிருவார். இந்த 5 கால் பண்ணுங்க, இது வந்து நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிற கால்ஸு. அதாவது இவர் வந்து ஹாட்டாக இருக்காரா, வார்மாக இருக்காரா, கோல்டாக இருக்காரா, அதை வந்து இவரே டிசைட் பண்ணிடுவார். ஓகே ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இவர் 5 கால் பண்ணிடுறாரு, பண்ணிவிட்டு 5மே கன்வெர்ட் ஆகலை, இதை நோட் பண்ணி வச்சுக்கும். நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த முறை வந்து இது ஓகே, இதில் வந்து நமக்கு ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி காமிக்கும். ஓகே, உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் பர்சன்டேஜை இவர் நோட் பண்ணிகிட்டே வருவார். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது சேல்ஸ் சொன்னீங்க. சேல்ஸும் வந்து ஏஐ வச்சு அதெல்லாம் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. ஓகேங்களா? ஆட்டோமேஷன்ஸ் வந்துருச்சு. அது வந்து உங்கள் டீம் எப்படி எளிமையாக அணுகலான்ற மாதிரி இதில் கொடுத்துருக்கோம். ஆனால் நான் முக்கியமாக பார்க்கறது என்ன அப்படின்னா ஹெச்ஆர்எம். ஓகே, இந்த டீம் மேனேஜ்மெண்ட், டீம் தனித்தனியாக இருப்பாங்க. இப்போது நீங்கள் இந்த ஆப்பை செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நீங்கள் வரீங்க அப்படின்னு டவுன்லோட் பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ஆப் வந்து செட்டப் பண்ணுறீங்க. செட்டப் பண்ணிவிட்டு உங்கள் டீம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றீங்க. 10 நிமிஷத்தில் நாளைக்கு உங்கள் டீம் மெம்பருக்கு என்னென்னலாம் பண்ணணுன்ற டாஸ்க் இவரே ஜென்ரேட் பண்ணுவார். எல்லா பிஸ்னஸ்க்கும். ஆமாம், எனி பிஸ்னஸ். ஓகே ஓகே, இவரே ஜென்ரேட் பண்ணுவார். ஜென்ரேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ செஃப் இருக்கார். செஃப் காலையில் வந்தோடனே நீங்கள் வெஜிடபிள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து வெசல்ஸ் க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஒரு 10 இது இருந்துச்சுன்னா நீங்களாம் எந்த இன்புட்டும் கொடுக்க தேவையில்ல, இவரே கொடுத்துருவார். கொடுத்துட்டு நீங்கள் அப்ரூவல் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் போய்டும். உங்கள் எம்ப்ளாயிக்கு ஒவ்வொருத்தருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அவர் வந்து இவர் இப்போ மானிட்டர் பண்ணுவார். 9 மணிக்கு இது பண்ணியிருக்கணுமே, பண்ணலையே, 9:15 உங்களுக்கு அலர்ட் வரும். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து ஒரு மேனேஜராக வச்சுருக்கீங்க அப்படின்னா அவருக்கு அலர்ட் போகும், 9 மணிக்கு பண்ணணும், இது பண்ணலை அப்படின்னு சொல்லி. ஹைரார்கி லெவலில் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஆமாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் போகும். இப்போ மேனேஜர்லாம் அது உங்களுக்கு வரும். சரி, இதெல்லாம் ரொம்ப டைட்டாக ப்ரெஷர் பண்ணுமா எம்ப்ளாயிக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக நாங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணதில் பார்க்குறோம், எம்ப்ளாயிஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. ப்ராப்பரான டைமுக்கு எனக்கு இந்த டைமில் இந்த வேலையை செய்கிறதுக்கு நான் சொல்லுப்பா, நான் செஞ்சுட்டு போயிடுறேன், அவ்வளோதான். ப்ராப்பர் டாஸ்க்கை கொடுத்தாலே சக்ஸஸ். அது இல்லாமல் தான் வந்து நிறைய பேர் வந்து திருன்னு முடிச்சுருப்பாங்க. இப்போ டைம் வேஸ்ட் ஆகுது, அது வேஸ்ட் ஆகுதுன்னா இப்போ அவங்களும் என்ன சொன்னேன், சார் 10 டாஸ்க் தானே, நான் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறேன் சார், வேலை ஸ்மூத்தாக நடக்குது. அப்போ பேக் அண்ட் வேலை நீங்கள் 11 மணிக்கு குக்கிங் நடக்கணும்னா குக்கிங் நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ கஸ்டமர் வரதுக்கு முன்னாடி டேபிள் ரெடியாக இருக்குன்னா டேபிள் ரெடியாக இருக்கும். கஸ்டமர் வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு 3 மணிக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஓகேங்களா? இப்போது இதை வந்து ஏஏ பார்த்துக்கும். ஓகே, நாங்கள் நினைக்கிறது எங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் ChatGPT கூட இது இருக்காது. ஓகே, நீங்கள் ஜென்ரலாக கொடுக்கும் டாஸ்க்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் டாஸ்க்கை கொடுத்து அவர் டாஸ்க் பண்ணாரான்னு மானிட்டர் பண்ணி அதை அவர் லேர்ன் பண்ணி வச்சுப்பார். நாளைக்கு அவர் லேட்டாக பண்ணுறாரு இல்லையா, ரெகுலராக ஒருத்தர் ஒரு டாஸ்க் லேட்டாக பண்ணினே இருப்பார், அதை வந்து முன்னாடியே சொல்லிவிடுவார். இவர் வந்து இந்த எம்ப்ளாயி வந்து இந்த டாஸ்க்கை லேட்டாகவே பண்ணுறாரு, இதுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவர் கூப்பிட்டு என்னப்பா உண்டு பிரச்சனை, என்ன நடக்கணும், என்ன பண்ணணும்,
அப்படின்றது பேசிடுவீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஒரே சின்ன அந்த ஸ்கேலிங் உல்ஃப் ஆப் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்டையர் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்ல நிறைய பேருக்கு வந்து எந்த வேலையை எப்போ செய்யணும், எப்படி கொடுக்கணும்னு தெரியாது. உங்கள் பிஸ்னஸில் தொடர்ந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நீங்கள் போய் இந்த ஸ்கேலிங் உல்ஃபில் போய் உல்ஃப் கிட்ட வந்து எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஒர்க் ஃப்ளோன்னு ஒன்று கொடுப்பார். ஃபஸ்ட்டு இதை செய்யணும், 2வது இதை செய்யணும், 3வது இதை செய்யணும். சரி, ஓகே, இதோட போதுமா? இல்லை, இந்த ஒர்க் ஃப்ளோவை டாஸ்க்காக கன்வெர்ட் பண்ணி எம்ப்ளாயி 1, எம்ப்ளாயி 2, எம்ப்ளாயி 3 அந்த ஒர்க் ஃப்ளோவில் யாரெல்லாம் வராங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டடாக பிரித்து கொடுத்துருவாரு. ப்ராப்ளம் சால்வ்டு. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு? வருஷக்கணக்கில் இருந்திருக்கும். அந்த பிஸ்னஸில் தொடர்ந்து அந்த பிரச்சனை வருஷக்கணக்கில் இருந்திருக்கும். ஆனால் இதை வந்து வித்தின் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே இந்த ஏஐ வந்து சால்வ் பண்ணிடும். அதாவது ஒரு பிரச்சனையில் நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அதை இவங்க ஃபைன் பண்ணி செக் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு தெரியாது, அதுக்கு கரெக்டான டேட்டாவும் அவங்க கையில் இல்லை. இப்போ ஏஐ கிட்ட இந்த டேட்டாவெல்லாம் இந்த ஸ்கேலிங் உல்ஃபில் நம்ம டேட்டாவெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டாக அது எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணி கரெக்டான செட்டப், உங்களுக்கு வந்து இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு ஃபவுண்டராக நீங்கள் இதை செய்யுங்க, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டீமுக்கு இந்த வேலையெல்லாம் அதுவே எல்லாத்தையும் செட்டப் பண்ணிவிட்டு இந்தந்த டைமில் இந்தந்த வேலை பண்ணணும், வேலை பண்ணலைன்னா அது யார் இன்சார்ஜோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துரும், அவங்க அந்த வேலையை வந்து செய்ய வைக்கலாம். அப்படி டைம் டு டைம் டாஸ்க்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பிஸ்னஸ் வந்து ஸ்மூத்தாக போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயி வந்து லீவ் அப்ளை பண்ணுறாருன்னு வச்சிங்களேன். இப்போ லீவ் அப்ளை பண்ண சொல்லி இவர் சொல்லிடுவார், நாளைக்கு நமக்கு டெலிவரி இருக்குது, நீங்கள் லீவ் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் தான் டெலிவரி இன்சார்ஜ்னு சொல்லிட்டு, இல்லை ஓவர் ரைட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் வந்து லீவ் அப்ளை பண்ணிடுறாரு. இப்போ இது வந்து ஓனர் சைடில் வந்து நிற்கும், ஓனர் சைடில் வந்து லீவ் அப்ரூவலுக்காக நிற்கும். இப்போ வந்து நமக்கு வந்து 360 டிகிரி கான்டெக்ட் காமிக்கும், இந்த எம்ப்ளாயி வச்சு தான் நாளைக்கு டெலிவரி பண்ணியிருக்கோம். இவர் இல்லை அப்படின்னா இப்போ ரமேஷ்னு ஒருத்தர் லீவ் போடுறாரு, இல்லைனா சுரேஷ் நம்ம வந்து டெலிவரிக்கு அனுப்பணும், நமக்கு இங்கே ஓவர்லோட் ஆகிடும், என்ன பண்ணலாம்? கரெக்ட், இந்த டிசிஷன் எடுக்கிறது. இப்போ வந்து இந்த அளவுக்கு கிரிட்டிகாலிட்டி உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட் இல்லைங்களா? நீங்களே திங்க் பண்ணாலும் அவ்வளோ திங்க் பண்ண முடியாது. நம்ம என்ன நினைப்போம், கோவம் தான் வரும், என்னடா இந்த டைமில் லீவ் வருது போடா அப்படின்னு அமுச்சு விட்ருவோம். நாங்களே சொல்கிறோமே, லீவு காலையில் சொல்லாத, 2-3 நாளைக்கு முன்னாடியே லீவ் எடுக்க போகிறேன்னா சொல்லிவிடு. சிக் லீவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஆனால் நீ மற்ற லீவெல்லாம் டப்புன்னு எடுப்பானுங்க. வீட்டில் இப்போ தான் அம்மா என்னை இதுக்கு போக சொன்னாங்க, கோயிலுக்கு போகிறோம், அதெல்லாம் பிளான்டு அப்படின்னா முன்னாடியே சொல்லுன்னுவான். அப்படியே சொன்னாலும் அவன் லீவு போட்டால் என்னடா நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ சப்போஸ் இந்த மாதிரி லீவே போட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து இவர் ரீஅரேஞ்ச் பண்ணுவார், டாஸ்க் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணுவார். ரமேஷ் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பிரித்து கொடுக்கலாம். நம்ம சார் நீங்கள் 2 வேலை செய்யணும், ஃபவுண்டர்கிட்ட நீங்கள் 2 வேலை செய்யணும், இந்த வேலை உங்களுது, நான் சுரேஷ்க்கு 2 வேலை சொல்லிட்டேன், டெலிவரி வந்து கஸ்டமர் 11 மணிக்கு வரணும்னு இருக்காங்க, 11 மணிக்கு நான் ரிமைண்டர் கொடுத்துட்றேன். இது வந்து பண்ணிட்டா அந்த பிஸ்னஸ் ஓனர் சேஃபாக க்ரோ ஆக மாட்டார். சொல்லுங்கள், க்ரோ ஆகுவாங்க. ஏன்னா அது வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுற விஷயங்களில் இது யூஸ் பண்ணிட்டா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்கேலிங் உல்ஃப் வந்து இப்போது தொடர்ச்சியாக வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு கொடுத்து இதை ட்ரையல் வந்து பார்த்துட்ருக்கீங்க, இது வந்து நீங்கள் இம்ப்ரூவும் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது இதை யூஸ் பண்ணால் அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் அவங்கக்கிட்ட என்னென்ன மாதிரியான சேஞ்சஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்சு என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா, உள்ள அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் வருது, அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. 2வது வந்து இது வந்து இது ஹெச்ஆர் மட்டும் பார்க்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் வந்து சேல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இவர் வந்து 2-3 நாள் பார்ப்பார் சேல்ஸை, 3வது நாள் வந்து ஆஃபர் போடலான்னு சொல்லுவார். இது ஒரு 3 ஆஃபர் நம்ம பண்ணலாம், ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன பண்ணணுன்றது. ஓகே, அப்போ ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃபர்ஸ் லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் ஆஃபர் போடுறீங்க அப்படின்னா ஆஃபரை வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க. ஓகே, அதாவது நம்ம பிஸ்னஸில் இப்போ கிவன் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா கிளாரிட்டி அப்படின்றது 10% தான், பிளைண்ட் ஸ்பாட்டு 90%. நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஓனராக இருக்கட்டும், சரிங்களா? இப்போ அம்பானிக்கெலாம் வந்து அந்த கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு டேட்டா வந்து ஃப்ளோ பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு கிளாரிட்டி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கு கிடைக்குதுன்னா இப்போ சொல்லுங்கள், அந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த 3 மாதம் அப்படின்றது வந்து ஒரு கிளியராக அந்த பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிருப்பார். இப்போ நீங்கள் சொன்னப்போ அம்பானிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஃபிங்கர் டிப்பில் எடுத்து தர்றதுக்கு டூல்ஸும் இருக்கும், எக்ஸ்பர்ட்ஸும் இருப்பாங்க. அதாவது எக்ஸ்பர்ட்டுக்கு கீழே நெஸ்டட் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது நெக்ஸ்ட் லெவலில் வந்து சிஏ இருப்பாங்க, அவங்க ஒரு அனலிஸ்ட் இருப்பாங்க, வேறு லெவலில் இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் ஸ்டடி பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். ஓகேங்களா? அம்பானியால் மட்டும்தான் க்ரோ ஆக முடியுமா? நம்மளாலையும் முடியும். இப்போ ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பு இந்த மாதிரி பெரிய காம்படிட்டரோட வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு இந்த இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சார், நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வேலிடேட் பண்ணிட்டு ஸ்டார்ட்டே பண்ணிட்டேன்.
ஆனால் நான் காம்படேட் பண்ணுற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கார்பரேட் செக்மெண்ட்டுக்குள்ளே தான் போயிட்டு பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறோம், நம்ம யாரோட போயிட்டுருக்கோம் அப்படின்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி நடத்துகிற 1,00,000 கொடுத்து நடத்துறத தான் நம்ம கம்மி காஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குறோம். இப்போ அவங்களோட நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு கிளியர் ஐடியா இல்லை. இப்போ இந்த மாதிரியான சூழலில் இப்படியாப்பட்ட ஏஐ இப்போ நீங்கள் உருவாக்கியிருக்கிற ஏஐயை பயன்படுத்தும் போது அது எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து உலகம் மாறிடுச்சு. 2024 உலகம் மாறிடுச்சு ஏஐ வந்ததுலேருந்து, அந்த இல்லைங்களா? ஸ்மால் பிஸ்னஸ் பிக் பிஸ்னஸ்னு இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்போது ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் எடுத்துக்கணும். 2025க்கு அப்புறம் உலகம் வேறு லெவலில் மாறிடுச்சு. ஏஐயுடைய படையெடுப்பு. பெரிய பெரிய கம்பெனிலாம் திணறி நிற்கிறாங்க, சின்ன சின்ன கம்பெனியோட போட்டி போட முடியாமல். கரெக்ட். ஓகே, ஏன்னா ஒரு SaaS வேணும்னா நாங்கள் பெரிய கம்பெனியோட இருந்திருக்கணும். இப்போ அந்த SaaS-ஐ ஒரு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னா நீங்களே வந்து 1 மணி நேரத்தில் பில்ட் பண்ணிக்க முடியும், இல்லைங்களா? அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஆனால் நாம் எங்கே இருக்கிறோன்றது, அதாவது பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி இல்லை, நீங்கள் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா? நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, அம்பானிக்கு கிடைக்கிற அதே லெவல் டிசிஷன் மேக்கிங்கு, அதே லெவல் எக்ஸிக்யூஷனு, அதே லெவல் டேட்டா பார்த்து சொல்கிறதுக்கு உங்ககிட்ட இப்போ ஒரு ஆப் இருக்குது. பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் பெரிய கம்பெனியை பீட் பண்ணுவீங்க, பயன்படுத்தலைன்னா சின்ன கம்பெனியை அப்படியே வச்சுருப்பீங்க. அதாவது அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி அது சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்து ஆக்ஷன் எடுத்தால் அதோட நம்ம கம்ப்ளீட் ஆக்ஷன் எடுக்கலாம் இவரே சொல்லிடுவாரு. நான் உனக்கு சொல்லிட்டேன்பா, நீ ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிற, இந்த இன்ஆக்ஷனால கம்பெனி 3 மாசத்துல இவ்வளோ தூரம் லாஸ் ஆகும். பின்னாடி இருந்து நம்மளை புஷ் பண்ணிட்டே என்ன யாராவது தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லையன்றவங்களுக்கு தூக்கி விடுறதுக்கான வழி. அதாவது இதெல்லாம் கொடுக்குது, பயன்படுத்தினீங்கன்னா பெரிய ஆள் நீங்க. ஓகே, பயன்படுத்துகிற ஆட்கள் வந்து ரொம்ப இதுதான். இது யாருக்குன்னு நாங்கள் டிசைன் பண்ண சொல்லி அந்த ஜெயிக்கணுன்ற வெறி இருக்கும், வழி தெரியாது. ஓகேங்களா? அதே போல் வந்து அந்த நாங்கள் வந்து அதாவது எங்கள் டார்கெட் கஸ்டமர் நாங்கள் எழுத சொல்லி இப்படி தான் எழுதணும். ஸ்கேல் பண்ணணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்பு கண்டிப்பாக பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் எங்களுடைய என்ஜினியர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, யாரெல்லாம் அதீத வளர்ச்சி வேணும்னு எதிர்பார்க்குறாங்களோ, ஒரு 3 வருஷத்தில் 100 கோடி அச்சீவ் பண்ணணும், நான் வந்து ஒரு பெரிய லெவலில் வேலை வாய்ப்பு உருவாக்கணும், என் கஸ்டமருடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு அந்த அதீத வேட்கை இருக்கும், அவங்கள மைண்டில் வச்சு தான் இந்த ஆப்பை உருவாக்கணும். புரியுதுங்களா? எனக்கு வந்து வெறி இருக்குது சார், நான் வளரணும் சார், என் பரம்பரை வந்து 10 தலைமுறையாக நாங்கள் வந்து அடிமையாக வாழ்ந்துட்டோம், நான் வளர்ந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறான் ஒருத்தன். இல்லை, நான் இந்த பிஸ்னஸை வச்சு மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறேன்னு நினைக்கிறான் இல்லைங்களா, அவன் கையில் இந்த டூல் போய் சேர்ந்தது அப்படின்னா பெரிய ஆளாக வருவான். இப்போது நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி பெருசாக ஐடியாஸ் எல்லாம் பிளான் பண்ணுறோம் சார். ஆனால் இப்போது நிறைய பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட நான் பேசுகிறப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்னா, அவங்க அதுக்கு முன்னாடி சக்ஸஸாக இருந்தேன், இதுக்கப்புறம் தான் வந்து என்னுடைய சக்ஸஸ் வந்து அப்படியே கீழே விழுந்துச்சு. அதாவது அன்சர்டனிட்டி, நம்மளால் வந்து எதிர்பாராத சூழல் நடக்கும். இன்றைக்கும் அந்த சூழல் இருக்குது. ஒரு கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸ் போயிடுச்சு, நிறைய பிஸ்னஸ் அப்போ தான் வளர்ந்துச்சு. ரெண்டுமாவே நடக்குது. இப்போது ஒரு போர் பதற்றம் சூழல் வந்து உலக அளவில் போயிட்டு வந்துருக்கு, எண்ணெய் தட்டுப்பாடுகள் எல்லாமே நடக்குது. அப்போது இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்கக்கூடிய வேர்ல்டில் ஒரு பிஸ்னஸை நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன், இல்லை இந்த மாதிரியான சூழல் வந்ததுக்கப்புறம் நான் எப்படி என்னுடைய அந்த பிஸ்னஸை வந்து தடுமாறாமல், ஏன்னா அது இயல்பு தானே மனிதர்களுக்கு, அது எப்படி நம்ம கொண்டு போகிறது, இல்லை எப்படி கான்ஃபிடென்ட்டாக. இப்போ இங்கே தாங்க இந்த ஏஐயோட இன்டெலிஜென்ஸ், அது நம்ம ஸ்கேலிங் உல்ஃப் ஏஐயோட இன்டெலிஜென்ஸ் வந்து பெருசாக வேலை செய்யுது. இப்போ வந்து நேற்று வந்து ஒரு பெங்களூரை சேர்ந்த நம்மளுடைய கிளைண்ட், இந்த ஆப் யூஸ் பண்ணுற ஒரு கிளைண்ட் வந்து சொன்னார், சார் 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டார், 3வது பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணும், இந்த 20ஆம் தேதி ஓப்பன் பண்ணணும். இந்த ஏஐ கிட்ட கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லிடுச்சான், நீங்கள் வந்து வாடகை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டமாக அந்த வாடகை பணம் 80,000 அது மட்டும் தான் நஷ்டமாகும். இப்போ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நஷ்டம் அதிகமாக இருக்கும், 1 மாதம் கழித்து ஆரம்பிங்க. அதாவது இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் ஆப்ரேஷன் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அதே நேரத்தில் உங்கள் கையில் அதுக்கான ஃபண்டும் இல்லை. ஃபண்ட் இருந்தாலும் தேவையில்லாமல் எதுக்கு செலவு பண்ணணும் இப்போது, அதனால ரெண்ட்டு ஒரு 80,000 கொடுத்துக்குங்க. ஏன்னா இப்போ அவர் ஆரம்பிச்சாருன்னா 30 லட்ச ரூபாய் செலவாயிடும். ஓகேங்களா? அதாவது கண்மூடித்தனமாக க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு ஆப் கொடுக்கல, நாங்கள் யோசித்து சரியான டைமில் செய்யறதுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்கோம். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ கேஸ் பெங்களூரில் இல்லை, கமர்ஷியல் கேஸ் கிடைக்கல. ஓகேங்களா? அவர் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணாலும் பேசுறதுக்கு கூட டைம் இல்லாமல் அந்த பிரச்சனையிலே ஓடிட்டுருக்காரு. இப்போ அவர்கிட்ட வந்து இப்போ வந்து என்ன சொல்லுங்கன்னா, சர்ட்டெல்லாம் இருங்க, இப்போ வந்து இருக்கிற கொஞ்சமாக மெனு போட்டுக்குங்க, கொஞ்சமாக வந்து செலவு பண்ணிக்கங்க, இந்த நிலைமை மாறின பிறகு நம்ம க்ரோ பண்ணலாம். இதுவுமே சொல்கிறதுக்கு ஒரு ஏஐ வேணும் இல்லைங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஏதாவது பண்ணிவிடுவாங்க, எங்கே போய் மாட்டிப்பாங்க. கொரோனாவில் பூமான கம்பெனிஸு இன்றைக்கி இருக்கான்னு கேளுங்களேன், 90% இல்லை இல்லைங்களா?
அப்போது இந்த சூழ்நிலையை அந்த ஏஐ வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்குது. ஆனால் நீங்கள் அதை கேள்வியாக கேட்கணும். ஆனால் அதுக்கு வந்து இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் கேள்வியாக கேட்கணும். இப்போ வந்து ஈரான் பிரச்சனையினால எனக்கு வந்து எண்ணெய் தட்டுப்பாடு இருக்குது, கேஸ் இல்லை, நான் வந்து இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து ஓகே இதெல்லாம் நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஏஐ பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பிஸ்னஸை பற்றின ஒரு சின்ன கொஸ்டின் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய ஸ்கில்லில் நான் டாப் சார். அது எப்படி வேணாலும் என்னால் வந்து பண்ணிட முடியும். பட் அது பிஸ்னஸாக, ஃபினான்ஷியலாவோ, சேல்ஸாவோ என்னால் வந்து அடுத்த கடத்துக்கு கொண்டு போக முடியறதில்ல அப்படின்றப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் நிறைய பிஸ்னஸ் வந்து அதாவது அவங்க சக்ஸஸாகவும் அதை சொல்கிறாங்க. நிறைய பாட்காஸ்டெல்லாம் நம்ம பார்க்குறப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா இதுக்கு ரிலேட்டடாக, அதாவது நான் பண்ணுற அதே பிஸ்னஸ், நான் பண்ணுற அதே வேலையை செய்கிற ஒரு ஃபவுண்டரை நான் ஹையர் பண்ணிக்கிறதில்ல. எது தேவையோ அதுக்கான ஒரு ஃபவுண்டரை நான் ஹையர் பண்ணி வச்சுட்டு அந்த வேலையை அவர் பார்ப்பாரு, என் வேலையை நான் பார்ப்பேன். 2 பேர் சேர்ந்து பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணுறோம், சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னும்போது இப்போ இந்த ஏஐ எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஏஐ ஃபவுண்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நாங்கள் ஏஐ வந்து அசிஸ்டண்ட்டை தான் பார்க்குறோம். ஓகே. ஃபவுண்டராக பார்க்கல. ஃபவுண்டர் அப்படின்ற ஒரு என்னன்னா உங்கள் கூட இறங்கி அந்த சேத்துல ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஏஐ வந்து அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ இல்லை. கலை நிலவரத்துக்கு வரக்கூடிய ஆளால் தான் நமக்கு ஆமாம். ஃபவுண்டர் வந்து ஹியூமனாக தான் இருக்க முடியும். ஆனால் அந்த ஃபவுண்டர் செலக்ட் பண்ண முடியும் ஏஐ வச்சு. ஓகேங்களா? இப்போ இதுலேயே ஒரு ஃபீச்சர் இருக்குது. இப்போ நீங்கள் மொதல் விஷயம் சொன்னீங்க எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல உங்கள் ஸ்கில் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? அது வந்து நீங்கள் அவேராக இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு டிசைனிங்கில் எக்ஸ்பர்ட் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து டிசைனிங்கில் டீச்சிங்கில் எக்ஸ்பர்ட்டு. இப்போ இன்னொரு டிசைனிங் டீச்சிங் எக்ஸ்பர்ட்டு நீங்கள் ஃபவுண்டர் ஹையர் பண்ணிங்கன்னா உங்கள் கம்பெனி வந்து ஃபெயிலியருக்கான சான்சஸ் வந்து அதிகமாகுது. ஆனால் நார்மலாக அப்படி தான் ஹையர் பண்ணிவிடுவாங்க இல்லைங்களா? இப்போ வந்து நீங்கள் இதில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபவுண்டர் ஃபிட் செக் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு உங்கள் ஃபவுண்டருக்கு அந்த ஏஐ அமிச்சிங்கன்னா அது வந்து சில கொஷின் கேட்கும். ஓகேங்களா? அந்த கொஷினை கேட்டுட்டு அந்த கொஷினுக்கு ஆன்சர் எடுத்துக்கிட்டு இந்த பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு இவர் வந்து செட் ஆகிறா மாட்டாரா, எத்தனை பர்சன்டேஜ், எவ்வளோ கேப் இருக்குது, இவர் தான் வேணும் அப்படின்னா கேப் சொல்லிடும். கேப்பை சரி பண்ண பிறகு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அவருக்கும் டீச்சிங் தான் தெரியும், அவருக்கும் உங்களை மாதிரி டிசைனிங் தான் தெரியும்னா நானே சொல்லியிருந்தேன் அது ரிஜெக்ட் பண்ணிடும். இப்போது அது வந்து என்ன தெரியும்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில் தெரியும். அவருக்கு வந்து மார்க்கெட்டிங் தெரியுமா, அவருக்கு வந்து சேல்ஸ் ஸ்கில் இருக்குமா, அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் தெரியணும். நீங்கள் 2 பேரும் ஒரே கோர் ஸ்கில்ல இருந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டராக இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. காம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது இல்லைங்களா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சார் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுமே சார் ஏஐ அப்படின்வாங்க. ஆக்சுவலாக இல்லை. ஓகேங்களா? நம்ம என்ன பிரச்சனைனா நமக்கு ஒரு ஃபவுண்டர் வேணும்னா மைண்டில் வந்து நம்ம ஆன்சரை வச்சுக்கிட்டு தேடுவோம். இவன் தான் எனக்கு வேணும்பா. ஆனால் இவர் அப்படி சொல்ல மாட்டார். நியூட்ரலாக சொல்லுவார். சார் இது இருந்தால் இந்த பிரச்சனை வரும், கேப் இருக்குது, கேப்பை சால்வ் பண்ண முடியுமா, சால்வ் பண்ண முடியாத கேப்பாக இருந்தால் இல்லை வேணாம், இவர் கூட இன்னொரு ஃபவுண்டர் சேர்க்கணும். நீங்கள் அப்போது இவர் இருந்தாருன்னா இன்னொரு ஃபவுண்டர் சேர்த்திங்கன்னா சால்வ் ஆகிடும். ஒரே ஃபவுண்டர் தேவையில்ல, சில நேரங்களில் 2 பேர் கூட தேவைப்படலாம். இவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். இல்லை என்னால் 2வது ஃபவுண்டர்லாம் எடுக்க முடியாது, 3வது ஃபவுண்டர் எடுக்க முடியாதுன்னா அப்போ இவர் வேணாம், நீங்கள் உங்கள் ஸ்கில்லுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக ஃபவுண்டர். ஏன்னா பிஸ்னஸ் ஃபெயிலியரில் 40% வந்து ஃபவுண்டர் கான்ஃப்ளிக்ட் தான். ஒரே மைண்ட் செட்டில் தான் இருக்கணும் நம்ம நினச்சி. அது முதல் 1 வருஷம் ஜாலியாக போயிடும். 2வது வருஷத்துலேருந்து ஃபவுண்டருக்குள்ளே சண்டை வந்து தான் பிரிகிறாங்க. நிறைய பிஸ்னஸ் ஊற்றி மூணதுக்கு காரணமாகவும் அதுவாக தான். நம்ம ஊர்லேயுமே வந்து நார்மலாக ஒரு சொலவடை இருக்கும். பார்ட்னர் தான் சார், பார்ட்னர் தான். பார்ட்னரோட அதாவது மலை ஏற போக சொல்ல கூட மச்சான நம்பு பார்ட்னரை நம்பாதுன்னுவாங்க. அப்போது இப்போது நம்ம பார்ட்னரை நம்ம சூஸ் வந்து பண்ணுறோம். நம்ம ஃப்யூச்சரில் இப்போ எப்படியும் சிங்கிள் ஹேண்டடாக நம்ம வந்து பிஸ்னஸை கொண்டு போக முடியாது. அதுக்கு ஒரு பெரிய டீம் அப்படின்னு வந்து தேவை. அந்த டீமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தகுந்தபடி இந்த மாதிரி ஃபவுண்டர்ஸை ஹேண்டில் பண்ணுவோம். அது கீழே சிஓஓ இன்றைக்கி இன்னும் நிறைய டெஃபினிஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த மாதிரி வந்து பீப்புள் ஓரியன்டாக தான் பிஸ்னஸ் வந்து நடக்குது. இப்போ நம்ம அதனோட சேர்த்து ஏஐ காம்படிட் பண்ண வருது, ஏஐ டூலை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்படின்போது இந்த சூழலில் நம்ம ஏஐ டூலை உருவாக்குறோம். ஏன்னா நம்ம பிஸ்னஸில் பார்த்துட்டு வந்தால பிரச்சனை. இப்போ இந்த பிஸ்னஸை வந்து குளோபல் பண்ணோம், எல்லாருக்கும் தேவையான பொதுவுடைமைக்கு நம்ம அதை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு நீங்கள் வரீங்க. அதுக்கு ஒரு ஏஐ டூல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஏஐ டூலுடைய எல்லா பிஸ்னஸ்க்கும் நார்மலாக இருக்கிற மிஷன் அண்ட் விஷன் மாதிரி இந்த டூல் என்ன மாதிரியான மிஷன் அண்ட் விஷனோட கோர் ப்ராசஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக
இந்த ஸ்கேலிங் உல்ஃப் அதாவது இந்த உல்ஃப் அப்படின்ற பேர் வச்சதுக்கு காரணமே வந்து உல்ஃப் அப்படின்றது வந்து எக்ஸிக்யூஷனுக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை திறம்பட செயல்படுத்துறதுல வந்து உல்ஃப் தான் வந்து பெஸ்ட்டு உலகத்திலே. மற்ற எல்லா அனிமல்ஸையும் காட்டிங்களா உல்ஃப் வந்து டீமாக அந்த வேட்டையாடத்தும் சரி, அந்த ஹைரார்கி லெவல் செட் பண்ணி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதும் சரி, அந்த இன்டெலிஜென்ட் வைஸ் வந்து அது டீமாக வேலை செய்யும். தனியாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது வேறு. இப்போ நீங்கள் லயன் எடுத்துட்டீங்க, சிங்கம் எடுத்துட்டிங்கன்னா அது தனியாக ஒரு வேட்டையாடி இது பண்ணிடும். ஓகேங்களா? ஆனால் லயனை வந்து பிஸ்னஸ்க்கு கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா வந்து தனியாக நின்னீங்க அப்படின்னா பிஸ்னஸில் தோற்றுருவீங்க. அதாவது பிஸ்னஸில் வந்து நீங்கள் லயனாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு மேலே டைனோசர்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் உல்ஃபாக இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன். அப்போது நீங்கள் ஒரு டீமை கரெக்டாக கட்டமைச்சு அந்த இன்டெலிஜென்ஸை கொடுத்து பண்ணுறது இல்லைங்களா? அதனால தான் ஸ்கேலிங் உல்ஃப்னே பேர் வச்சோம். என் மைண்டில் இருந்தது ஒன்று தான். இந்த ஆப்பை வந்து நாங்கள் எங்கள் கோஃபவுண்டர்ஸோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண சொல்ல முக்கியமாக யோசித்தது, இந்த ஆப் வந்து ஒரு சர்வைவல் அண்ட் ஸ்கேல் இன்டெலிஜென்ட் ஆப்பாக இருக்கணும். ஓகேங்களா? எக்காரணத்தை கொண்டு அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியருக்கு அலோவ் பண்ணக்கூடாது. அதே ஃபெயிலியர் அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஸ்டாக்னட்டாக இருக்க வச்சிடக்கூடாது. க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ ஏஐலாம் வந்துருச்சுன்னா ஏஐ எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுமான்னு. எங்கள் ஆப் மூலமாக உங்கள் மேன் பவருடைய பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர மேன் பவர் இல்லாமல் வேலை செய்யாது. தேவையான மேன் பவரை கொடுக்கும். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க ஏஐ ஏஜென்ட்டே வந்துடுச்சு, இதெல்லாம் பண்ணிவிடும் அதெல்லாம் பண்ணிடும். அதெல்லாம் வந்து ஒரு மேன் பவர் வச்சு மானிட்டர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் பிஸ்னஸ்லாம் பிரச்சனை இல்லைங்க, அது வந்து என்ஜினியர்ஸ்க்கு பதில் ஏஐ வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு துணி கடை வச்சுருக்கீங்க, ஏஐயை வந்து செலக்ட் பண்ணி இந்த இது வேணும்னு சொல்லும். நம்ம கஸ்டமருக்கு எது தேவைன்றது அங்கே வந்து அந்த ஹியூமன் தான் தெரியும் இல்லைங்களா? அவர் நல்லா பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த டூல் வேலை செய்யும். ஓகேங்களா? இதுதான் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10 பேரை வச்சு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ அவர் அதே 10 பேரை வச்சு அடுத்த லெவலுக்கு போக முடியுமா? ஓகேங்களா? அடுத்த லெவலுக்கு க்ரோ ஆக சொல்ல அவருக்கு என்னென்ன பிரச்சனை வரும், அதை வந்து இந்த ஏஐ எப்படி சால்வ் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது, இதை வச்சு தான் நாங்கள் வந்து இதை ஆரம்பித்தோம். ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டூலை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றாவோ, இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரணும் ஆனால் இது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னா என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இந்த இதை வந்து அவங்க வந்து சூஸ் வந்து பண்ணலாம்? இல்லை இந்த ஸ்கேலிங் உல்ஃபை இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன மாதிரி மைண்டில் வச்சுக்கலாம்? இல்லை என்ன மாதிரி அந்த ஐடியாலஜி இதுதாங்க ஸ்கேலிங் உல்ஃப் அப்படின்ற மாதிரி ஒரு டெஃபினிஷன்? உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேணும், கைட் பண்ணுற ஒரு மென்டார் வேணும். அப்படின்னா இந்த ஸ்கேலிங் உல்ஃப் ரெண்டுமாவும் இருக்கும். ஓகேங்களா? அதை தாண்டி நீங்கள் சொல்கிற வேலை செய்கிற ஒரு நம்பகமான ஒரு அசிஸ்டன்ட் வேணும். அப்படின்னா இவர் வந்து பெஸ்ட்டு அசிஸ்டன்ட். இதில் முக்கியமான வார்த்தை நினைக்கிறேன் நான், நம்பகமான. ஆமாம். ஏன்னா நம்ம வந்து அசிஸ்டண்ட் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்ற மாதிரி இருக்கு இல்லையா? இவர் வந்து எல்லாத்தையும் யோசித்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு அசிஸ்டண்ட்டு. ரெண்டாவது நீங்கள் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அவர் வந்து இந்த வேலை செய்யணும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் அவர் பண்ணி கொடுப்பாரு. ஓகேங்களா? மொத்தத்தில் இந்த ஸ்கேலிங் உல்ஃப் அப்படின்ற ஒரு வந்து இன்றைக்கி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ பண்ணி ஃபெயிலியரை கம்மி பண்ணுற ஃபெயிலியர் சான்சஸ் எல்லா பிஸ்னஸ்லையும் இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் நீங்கள் பைஜூஸ் எடுத்துங்களேன், 60,000 கோடிக்கு போயிட்டு ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா அப்படின்னா அது மேபி இந்த மாதிரியான ஒரு ஆப் இருந்து எவ்வளோ ஃபெயிலியர் பொட்டென்ஷியல்னு சொல்லியிருக்காது இல்லைங்களா? இது வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடும். அது இருந்திருந்தால் ஒரு வேளை அதுவும் ஃபெயிலியர் ஆகாமல் இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்போது க்ரோத்தும் ஃபெயிலியர் ரேட்டும் ரெடியூஸ் பண்ணுற ஒரு அசிஸ்டண்ட்டு அவர்கிட்ட நீங்கள் கேட்க உங்கள் பிஸ்னஸை பற்றின எல்லா விஷயமும் சொல்லுவார் வித் ப்ரீ டிஃபைன் நாலேஜ். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் சாட்ஜிபிடிக்கு உங்களுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னுவார். சாட்ஜிபிடிக்கு நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ரெண்டாவது அவர் ஜெனரல் ஏஐ, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மாதிரி. இவர் வந்து நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கணுன்றது ரொம்ப மினிமம். ஓகேங்களா? அடுத்தது வந்து இவர் வந்து உங்கள் பிஸ்னஸில் ப்ரீ திங்க் பண்ணி வச்சுருப்பார். ஏஐ வந்து சாட்ஜிபிடியில் ரியாக்டிவ் ஏஐன்னு சொல்லுவோம். இவர் வந்து ப்ரோஆக்டிவ் ஏஐ. இவர் ப்ரீ திங்க் பண்ணி வச்சுப்பார். இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்க சொல்ல அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுப்பாரு. ஓகே.
இது என்னன்னா, நாங்க வந்து இப்ப ChatGPT மாரி இருக்கிற அந்த லார்ஜ் எல்எல்எம் சொல்லுவாங்க. லார்ஜ் லாங்குவேஜ் லார்ஜ் மாடல்ஸா லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். ம் ஆனா, இன் பிட்வீன் வந்து எங்களுடைய ப்ரொப்ரைட்டரி ஃப்ரேம்வொர்க்ஸ் ம் ஓகேங்களா? ஒரு பிசினஸ்ன்னு எப்படி திங்க் பண்ணணும்? ம் எப்படி வந்து அது குரோத்துக்கு கொண்டு போணும்? எப்படி இந்த சேல்ஸ அனலைஸ் பண்ணணும்? அப்படின்ற அந்த தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேம்வொர்க்ஸ் அதில ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர் சார். ஓகே. ஓகே. அத பேஸ் பண்ணி தான் அவர் வந்து திங்க் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட் குடுப்பாரு. ம். ஸ்டில் எல்லாம் பண்ணாலுமே ஏஐ தான். மனுஷன் தான். ஓகே. ஏஐ குடுக்குற விஷயத்த சரியா, தப்பான்னு புரிஞ்சுகிட்டு டிசிஷன் எடுக்க போறது அந்த மனுஷன் தான். ம். என்ன நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா, நான்லாம் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா நைட்லாம் யோசிப்பேன். 2 நாள் யோசிப்பேன், 3 நாள் யோசிப்பேன். யோசிச்சு இது சரியா, தப்பான்னு யோசிப்பேன். இப்ப இவர்ட்ட குடுத்தீங்கன்னா, அவர் 10 நிமிஷத்துல இது எப்படி இருக்கும்னு சொல்லிடுவாரு. ம். நீங்க 10 நிமிஷத்துல டிசிஷன் எடுத்துடலாம். நம்மளுடைய நேரத்த வந்து மிச்சப்படுத்தி, ஆமா. நம்மளுடைய அந்த மூளை வந்து ரொம்ப சூடாகாத, ஆஹா. நிறைய யோசிக்காத, நீங்க எது தேவையோ அதை நெறைய 2 நாள் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. அதுவே ஃபெயிலியர் ஆயிருக்கும். கரெக்ட் தானே. ஓகேங்களா? பல நேரங்கள் நான் எடுத்து அப்படியே இவர் வந்து சரியான உங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் குடுப்பாரு. அந்த முடிவு சரியா, தவறான்னு ஆல்ரெடி நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க. அப்போ அதுக்கு அலைன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓகே நான் யோசிச்ச மாரி தப்பா குடுத்துருச்சுப்பா. இந்த முடிவு வந்து தப்பு. நமக்கு வந்து இது எடுக்க வேணாம். இது வந்து நமக்கு ஆபத்து அப்படின்னு. பிளைண்டா எந்த முடிவும் நம்ம எடுக்க தேவையில்ல. ஆ டேட்டா வச்சு கரெக்டான டிசிஷனை எடுத்தா சர்வை பண்ணிடலாம். இந்த கரெக்டான வார்த்தை சொன்னீங்க. ஆக்சுவலா வந்து நாங்க ஆரம்பத்துல மிஷன் பேச சொல்ல இத தான் பேசுவோம். இதுக்கப்புறம் உலகத்துல எந்த பிசினஸுமே பிளைண்டா ஸ்கேல் ஆகக்கூடாது. ஓகே. பிளைண்டா ஸ்கேல் ஆகுறதுனால ஃபெயிலியர் ஆகுது. அப்போ பிளைண்டா க்ரோ ஆகுது, பிளைண்டா ஹால் ஹையர் பண்ணுறது, பிளைண்டா முடிவு எடுக்கிறதுன்றது இருக்கக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் பிளைண்டா க்ளோஸ் ஆயிடும். ஆமா. அதனால வந்து ஒரு வெளிச்சம் கொடுக்குற மாதிரியான ஒரு கூடவே ஒரு அசிஸ்டன்ட் வேணும். அவரு இந்த ஸ்கேலிங் உல்ஃபே ஆக்சுவலாக வந்து என்னுடைய கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை வந்து ஒரு பூக்காரம்மா யூஸ் பண்ணணும், ஒரு ஆட்டோக்கார அண்ணா யூஸ் பண்ணணும், ஒரு பொரிக்கடலை விற்கிற அக்கா யூஸ் பண்ணணும், ஒரு பொட்டிக் வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 10,000 20,000 வச்சு ஒரு பொட்டிக் வச்சுருக்காங்க, அவங்க யூஸ் ஒரு பால், இவங்கெல்லாம் எம்பவர் ஆகணும். எம்பவர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நான் பூக்கார அம்மா கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இது வந்து ஒரு மிட் சைஸ் பிஸ்னஸ் தானே ஸ்கேல் பண்ண முடியும் அப்படின்னா, இன்றைக்கி இவங்கெல்லாம் உழைப்பாளிகள், முதலாளிகளும் கூட. இவங்களாம் ஒரு ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரினர்ஸ் சொல்கிறோம். ஆனால் இவங்களுடைய உழைப்பு மதிப்பாக மாறுதானா? மாறவே மாறாது. ஒரு 1000 ரூபாய்க்கு பூ வாங்குறேன், எவ்வளோக்கு விற்கிறேன், ஓகேங்களா? நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன், இந்த பணத்துலேருந்து என் வாழ்க்கை எப்படி மாறும், நான் எவ்வளோக்கு நாளைக்கு வாங்கணும், இது எல்லாம் இது சொல்லிடும். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இவங்க வந்து இப்போ தமிழே நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? அடுத்த அப்டேட்டில் வந்து நீங்கள் வந்து மைக்கில் வந்து தமிழில் ஏஐ கிட்ட வந்து அவங்க வந்து நான் இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு பூ வாங்கினேன், நான் இன்றைக்கி வந்து 1500 ரூபாய்க்கு விற்றுட்டேன் அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, சரி ஓகே சூப்பர், இந்த 500 ரூபாய் வந்து லாபமாக வந்திருக்கு, இந்த லாபத்தை நம்ம எப்படியாவது சேவ் பண்ணிக்கணும், நாளைக்கு வந்து முக்கியமான நாள் வந்து 1500 ரூபாய்க்கு நீங்கள் பூ வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி இப்போ எவ்வளோ சேவிங்கில் இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து 3 நாள் கடை போடலன்னா நமக்கு வந்து பிரச்சனை வரும், நீங்கள் வந்து இவ்வளோ ரூபாய் சேஃப்டியில் வச்சுக்கணும், அதுக்கு பேர் ரன்வேன்னு சொல்லுவோம் எல்லைட்டா. ஓகேங்களா? ஆனால் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இப்போது இந்த மாதிரி பூக்காரம்மா ஒரு பெரிய பிஸ்னஸ் ஓனராக மாறுறாங்கன்னு வச்சிங்களேன், அது நாங்கள் இந்த ஆப்பை உருவாக்குறதுக்கான அந்த ஆத்ம திருப்தி. இப்போ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்கள் இந்த பூக்காரம்மா சொன்னது கூட எனக்கு வந்து பெருசாக வந்து நான் இது பண்ணல. பூக்காரம்மா போய் டைப் அடிக்குமான்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கு அடுத்த பதிலே நீங்கள் சொல்லிட்டீங்க, அவங்க மைக் அப்படி ஜஸ்ட் ஆன் பண்ணி சொன்னாலே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்களா. ஏன்னா இந்த ஃபியூச்சர் தான், ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு வச்சுக்கங்களேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் எஜுகேட் ஆகாத எவ்வளோ பீப்புள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எஜுகேட் ஆகிட்டு வராங்க, அந்த ஜென்ரேஷன் வர்றதுக்கு ஃபுல் பொட்டன்ஷியலான எஜுகேஷன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இன்னும் கூட எஜுகேட் ஆகாத, டைப் படிக்க தெரியாத, இன்னும் எனக்கே தெரிஞ்சிருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் எப்படி அதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு அந்த கேள்வியாக இருந்துச்சு. பட் நீங்கள் அதை ஆன் பண்ணி வாய்ஸில் கொடுக்கும்போது அது வந்து எல்லாமே சொல்லுது அப்படின்போது அது வந்து ஒரு இதான். இப்போ எனக்கு ஃபைனலாக கடைசி கொஸ்டினாக வந்து நான் இதை வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன். வளர்ந்து வரக்கூடிய இல்லை சர்வை பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு அவங்க ஃபெயிலியர் ஆகக்கூடாது, ஏன்னா அது பிஸ்னஸ்னால் ஃபெயில் ஆகக்கூடாது தானே, அதுதானே மோட்டோ. அப்படியாப்பட்ட ஆட்களுக்கு இல்லை இனிமே நான் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறேன், ஒரு ஐடியாவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு பிளானில் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ், இது அட்வைஸரே வேணாம், எப்பா இதுதான்பா அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறதே இங்கே சாதனை, அதை பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகக்கூடாது, தீர்க்கமாக இருக்கணும்.
பிஸ்னஸில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஓகேங்களா? இத்தனை வருஷத்தில் நான் அப்சர்வ் பண்ணது நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட க்ளோஸாக இருந்திருக்கோம். வளர்ந்தவங்க, ஃபெயிலியர் ஆனவங்க கூட தான் இருந்திருக்கோம். ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஓகேங்களா? பிரச்சனை வந்தால் தான் அது நல்ல பிஸ்னஸ். ஆனால் அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏஐ மாதிரி இந்த ஸ்கேலிங் உல்ஃப் மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஏஐ அசிஸ்டண்ட்டை கூட வச்சுக்கிட்டு போராடுங்க, ஜெயிச்சிடுங்க. சரிங்களா? நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த 10 ஜென்ரேஷன் உங்கள் பேரை சொல்லும். அதாவது இந்த ஆடுகளம் படத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் தனுஷ், விட்றாதரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கும் உங்களுக்கும் சொல்லிக்கிங்க, விட்றாதரா தம்பி, நம்ம வாழ்க்கை ஜெயிக்கிறோம். நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது எல்லாரும் ஜெயிச்சிருவாங்க. ஓகேங்களா? நம்ம ஜெயிக்கணுன்றது என்ன சொல்லுது, அது வெறியாக மைண்டில் ஏற்றிக்குங்க. அதுக்கு நாங்கள் இந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் சிஸ்டம்லாம் கொடுக்குறோம். அதையும் பயன்படுத்தி ஜெயிங்க. ஆல் த பெஸ்ட். இந்த போட்காஸ்ட்டில் நீங்கள் இப்போது ஒரு பரவலான ஐடியாக்களை வந்து வாங்கியிருப்பீங்க. ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி எதெல்லாம் செஞ்சால் தோற்றுருவோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் களையிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ஒரு போட்காஸ்ட் மூலமாக வந்து நீங்கள் வந்து கற்றுட்ருப்பீங்க. இதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கக்கூடிய உங்களோட நண்பர்கள் யாராவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தின ஆளாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நல்ல தகவல்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய மனிதர்களோட நம்ம தொடர்ச்சியாக வந்து பேச போகிறோம். எங்களோட தொடர்ந்து இணைந்துருங்க. நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் கலந்துக்கிட்டு நிறைய ஆலோசனைகளை சொன்னவங்களுக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.